ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1994வது பகுதி. பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி, அதிலே 1036வது பாடல் பாசுரம் இன்றைக்கு அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 11ஆம் பத்து, பெரிய திருமொழியின் 11ஆம் பத்து, 4ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரம். இந்த 4ஆம் திருமொழி எம்பெருமானுடைய திரு அவதாரங்களின் மேன்மையை, மகிமையை சொல்லக்கூடிய திருமொழி. இந்த பாசுரத்திலே கூர்ம அவதாரத்தை விவரிக்கிறார். முன்பாடலிலே தேவர்களுக்கு குடியிருப்பினை கொடுப்பதற்காக எடுத்த மீன் அவதாரத்தை சொன்னவர். அதாவது ஊழி வெள்ளத்திலே உலகமெல்லாம் அழுந்தி மேலுலகம் வரை அது மூழ்கிவிட, அப்பொழுது தேவர்கள் இவரை எங்களுக்கு ஒரு இடம் தாராய், எங்களை உன் காலில் விழுகிறோம் என்று சொல்லும்போது எம்பெருமான் அவர்களை காப்பதாக சொல்லி மீன் அவதாரத்தை எடுத்து அவர்களுக்கு ஒரு குடியிருப்பினை ஏற்படுத்தி கொடுத்தான். அதை சொன்னவர் இந்த பாடலிலே அந்த தேவர்களுக்கு தாரகமான வாழ்முதலான அமுதத்தை கொடுப்பதற்கு அரிய செயல்கள் பல செய்த ஆமை ஆகிற கூர்ம அவதாரத்தை விளக்கி அருளுகிறார். பாசுரத்தை பார்க்கலாம். செருமிகு வாழ் எயிற்றரவு ஒன்று சுற்றி, செருமிகு வாழ் எயிற்றரவு ஒன்று சுற்றி, திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர, வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப, இமையோர்கள் நின்று கடைய, பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும், அருவரை அன்ன தன்மை அடல் ஆமை ஆன திருமால் நமக்கோர் அரணே. செருமிகு வாழீற்றரவு ஒன்று சுற்றி, திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர, வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப, இமையோர்கள் நின்று கடைய, பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும், அருவரை அன்னதன்மை அடல் ஆமையான திருமால் நமக்கோர் அரணே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும். செரு என்றால் வலிமை என்று பொருள். வலிமை மிக்க வாழ் எயிறு, எயிறு என்றால் பல் என்று பொருள். செருமிகு வாழ் எயிற்றரவு ஒன்று சுற்றி, வலிமை மிக்க ஒளியையுடைய பற்களையுடைய வாசுகி பாம்பினை கடை கயிறாக சுற்றி, எயிற்று அரவு, அந்த அவளுடைய பற்கள், வாசுகி பாம்பினுடைய பற்கள் அவ்வளவு வலிமையாக இருக்குமாம், அத்துடன் ஒளியுடன் இருக்குமாம். அப்படிப்பட்ட வாசுகி பாம்பை கடைகயிறாக சுற்றி, திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர நடுங்க என்று பொருள். வெறுவர என்றால் நடுங்க. எண் திசை 8 திசைகளும், மேலுலகு நில உலகு இந்தவற்றில் உள்ளவர்கள் அனைவரும் மொத்தமாக நடுங்கும்படியாக, வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப, வெண்ணிறமான பார்க்கடல் வெள்ளம் குழம்பும்படியாகவும், இமையோர்கள் நின்று கடைய, தேவர்கள் நின்று கடையும்படியாக, பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல, பெரிய மந்தரமலை தன் முதுகிலே முழுமையாக பொருந்தி சுழலும்படியாக கிடந்து துயிலும், அருவரை அன்னதன்மை, அந்த மலையின் கீழே கிடந்து சாய்ந்து கிடக்கும் பெரிய மலை போல் இருக்கின்ற அடலாமையான திருமால் நமக்கு ஓர் அரண். வலிய ஆமை அவதாரமான எம்பெருமான் நமக்கு ஒப்பற்ற காப்போன் ஆவான் என்பது இந்த பாடலுடைய பதவுரையாகும். செருமிகு வாழியீற்றரவு ஒன்று சுற்றி, திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர, வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப, இமையோர்கள் நின்று கடைய, பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும், அருவரை அன்னதன்மை அடலாமையான திருமால் நமக்கோர் அரணே. வலிமை மிக்கதாய் ஒளி பொருந்தியதான பற்களையுடைய வாசுகி நாகத்தை கடைகயிறாக சுற்றி,
திக்குகளிலும் பூமிகளிலும் மேலுலகங்களிலும் உள்ள அனைவரும் ஒன்றாக அஞ்சி நடுங்கும்படியாக, பார்க்கடல் குழம்பாகும்படியாக, தேவர்கள் நின்று கடைவதற்கு பாங்காக பெரியதொரு மந்தரமலையானது தனது முதுகிலே பரம்பி நின்று சுழலும்படியாக, அந்த மலையின் கீழே கிடந்து பெரியதோர் மலை சாய்ந்து கிடப்பது போன்று சாய்ந்து கிடந்த வலிமை கொண்ட ஆமை வடிவனான எம்பெருமான் நமக்கு ஒப்பற்ற இரட்சகனாவான். கூர்மாவதார வரலாற்றை சொல்லக்கூடிய பாசுரம் இது. அந்த வரலாற்றை சற்றே பார்க்கலாம். துர்வாச மகாமுனிவருடைய சாபத்தினால் தேவர்களின் செல்வம் அனைத்தும் ஒழியவே அசுரர் வந்து போரிட்டு அமரரை வென்றிட, பின்பு இந்திரன் தேவர்களோடு வந்து திருமாலை சரணமடைந்து அந்த பிரான் அபயம் அளித்து கட்டளையிட்டபடி அசுரர்களையும் துணையாக கொண்டு மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசுகி என்னும் மகாநாகத்தை கடைகயிறாக பூட்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போது அந்த மந்திரகிரி உள்ளே பார்க்கடலுக்குள் அழுந்துகிறது. அழுந்தும் போது கீழே அழுந்தி விட தேவர்கள் மறுபடியும் எம்பெருமானை வேண்டுகிறார்கள், எம்பெருமானே எங்களை காத்தருள்வாய் என்று. அப்போது எம்பெருமான் பெரியதோர் ஆமை வடிவெடுத்து அந்த மலையின் கீழே சென்று அதனை தன் முதுகிலே தாங்கிக் கொண்டு அந்த மலை கடலில் அழுந்து விடாமல் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைவதற்கு உபயோகமாகும்படி அந்த மலைக்கு ஆதாரமாக எழுந்தருளியிருந்த திருமால், ஆமை வடிவத்திலே எழுந்தருளியிருந்த திருமால் நமக்கு நிகரற்ற இரட்சகன் என்றதாயிற்று. ஆக கூர்மாவதாரம் அனைவரையும், இந்த உலகத்தையும் தேவர்களையும் அசுரர்களையும் காத்த அவதாரம் என்றாயிற்று. மண்ணும் வடமலையை மத்தாக மாசுணத்தால் மின்னும் இரு சுடரும் விண்ணும் பிறங்கொழியும் தன்னினுடனே சுழல மலை திரித்து ஆங்கு இன்னமுதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணும் துயர்கடிந்த வள்ளலை என்ற பெரிய திருமுடல் இங்கே நோக்கத்தக்கது. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். செருமிகு வாழ் எயிற்றரவு ஒன்று சுற்றி வலிமை மிக்கிருப்பதாய் ஒளியுடைய பற்களை உடைய வாசுகி பாம்பினை சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடன் வெறுவர திக்குகளும் பூமி சொர்க்கங்களும் சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் நடுங்கும்படியாக, வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப தெளிந்திருக்கிற பார்க்கடல் குழம்பும்படியாக, இமையோர்கள் நின்று கடைய தேவர்கள் நின்று கடையும்படியாக, பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல அந்த கடலை குழாய்க்கு மூடியிட்டது போல அமைந்திருக்கும் பெருத்த மலை முதுகிலே தன் பரப்பு எல்லாம் கொண்டு சுழன்று வர, கிடந்து துயிலும் அருவரை அன்னதன்மை தொடையிலே தட்டி கொண்டிருக்க உறங்குவாரைப் போல ஓர் மலை சாய்ந்து கிடப்பது போல் இருக்கின்ற கிடந்து துயிலும் அருவரை அன்னதன்மை அடல் ஆமையான திருமால் நமக்கோர் அரணே. வலிமையுடைய ஆமையான எம்பெருமான் வேறொரு பாதுகாவலை வேண்டாதபடி நமக்கும் என்றும் உள்ள பாதுகாவலனாவான் என்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார். அற்புதமான பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். செருமிகு வாழியற்றரவு ஒன்று சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் அருவரை அன்னதன்மை அடலாமை ஆன திருமால் நமக்கோர் அரணே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கூர்ம அவதாரம் செய்த நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கி அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பரம காருணிகர், வியாக்கியான
சக்கரவர்த்தி, இராமாயண பெருக்கர், உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.